ஹாய் காய்ஸ், கொஷின் பேப்பர் சீரியஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 2022 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெய்லி 50 கொஷின் ரிவிஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான 50 கேள்விகள் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, வண்டா எழுந்து இதை பிரித்தா எப்படி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் கொஷின்லேருந்து போகலாம், இல்லைனா ஆன்சர்லேருந்து போகலாம். ஆன்சர்லேருந்து சொல்கிற பாருங்கள். வண்டாய், இந்த இ கூட்டல் ஏ தான் என்ன வரும் அப்படின்னா ஏ வரும். ஓகேவா? அப்போ வண்டா எழுந்துன்னு வரும். ஆன்சர்லேருந்து போனோம்னா இப்படி எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸ்கூல் புக்கில் படிக்கிறது தான். அப்படியே வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்தது, பெருங்கடல். பெருங்கடலை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை கூட்டல் கடல்னு சொல்லி பிரிக்கலாம். நம்ம ஆன்சர்லேருந்து போகலாமா? பெருமை. அப்போ இது என்னது? பண்பு தொகை சொல். மை வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? பண்பு தொகை சொல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். ஈறுபோதல் விதிப்படி இந்த மை வந்து கெட்டு போயிடும். ஓகேவா? என்ன விதிப்படி? ஈறுபோதல் விதிப்படி இந்த மை வந்து கெட்டு போயிட்டு இனமகள் விதிப்படி இந்த இக்குக்கு பதில், ஓகேவா, இந்த இக்குக்கு பதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு வந்து வரும். அதுதான் இங்கே வந்து வந்திருக்கு பெருங்கடல் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். மிசை அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி பொருள் தெரியணும். பொருள் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எதிர்ச்சொல்லை எழுத முடியும். அப்போ மிசைக்கு பொருள் என்ன? மேலே. அப்போ மேலேக்கு நம்ம ஆப்போசிட்டாக சொன்னோம்னா என்ன வரும்? கீழே அப்படின்னு சொல்லி வரும். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கலாமா? இதில் மெய் முன் மெய். இப்போ இதில் எப்படி பொருந்தாத சொல்கிறாங்க? கோலாட்டத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கோல் கூட்டல் ஆட்டம் சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? கோல் கூட்டல் ஆட்டம் சொல்லி பிரிக்கலாம். ஓகே. இதில் நிலைமொழி இதை வந்து நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வருமொழின்னு சொல்லுவோம். நிலைமொழியில் இறுதி எழுத்து பார்ப்போம். இறுதி எழுத்து என்னது இருக்குது? மெய் இருக்குது. ரைட்டு. அடுத்தது வருமொழியில் முதல் எழுத்து என்ன இருக்குது? ஆ இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மெய்யின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரணும்? இங்கே மெய் முன் உயிர்னு தானே வரணும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆண் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. இந்த கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது, பொருந்தாதீனே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாதீன் என்னன்னு பார்க்கலாமா? சுடர் ஆலியான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. தப்பு. என்ன வரும்? சுடர் ஆலியான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி வீசும் சக்கரத்தை ஏந்திய திருமால், அதாவது விஷ்ணு சிவபெருமான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுடர் ஆலியான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி வீசும் சக்கரத்தை உடைய திருமாலை வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பொருந்தாத சொல் தான். செங்காந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செங்காந்தான்றது என்னது? நமக்கு பண்பு தொகையில் வந்து வரும். செங்காந்தால் என்ன வரும்? பண்பு தொகை. ஏன்னா செம்மை கூட்டல் காந்தான்னு சொல்லி நம்ம வந்து பிரிப்போம். ஓகேவா? செம்மை கூட்டல் காந்தான்னு சொல்லி பிரிப்போம். பண்பு தொகையில் வரும். அங்கே உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. வீசு தென்றல் வினை தொகைனா என்ன வரும்? 3 காலத்துக்கு பொருந்தி வருது. நம்ம வினை தொகைன்னு சொல்லி சொல்லுவோம். மலர்கை உண்மை தொகை தான். ஓகேவா? மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, சாரை பாம்பு. ஓகேவா? இருபெயரிட்டு பண்பு பெயர். இருபெயரிட்டு பண்பு பெயர் என்ன? சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இருபெயரிட்டு பண்பு பெயர். அப்போ இது 3மே கரெக்டாக இருக்குது. நமக்கு பொருந்தாது என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பொருந்தாத சொல்ல தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வடக்குனா வாடைக்காற்று, தெற்குனா தென்றல் காற்று, மேற்குனா கோடைக்காற்று. ஓகேங்களா? அப்போ கிழக்கிலிருந்து வீசும் காற்று நம்ம என்ன சொல்லுவோம்னா குணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? குணக்கு. மேற்குலேருந்து வீசுகிற காற்று தான் என்னது? கோடைக்காற்று. கிழக்குலேருந்து வீசுகிற காற்று நம்ம என்ன சொல்லுவோம்? குணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மரபு பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரபு பிழையை நீக்கி எழுதணும்னு என்ன வரும்? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். சரிங்களா? கூரை வேந்தனர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எழுதுவோம். அடுத்த கேள்வி, வலுவு சொற்களை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஓகேவா? இந்த எண்ணெய் எண்ணிக்கை குறிக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 சொல்லின்னு போடுவோம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. பூனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 3 சொல்லி நான் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணுக்கு பதில் இந்த எண் வந்து போட்டுக்கணும். ஏன்னா அப்படின்னா தண்ணிலையில் வந்து வரும். இந்த மனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளத்தை வந்து குறிக்கும். சரிங்களா? இந்த மனம்னா உள்ளத்தை வந்து குறிக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு பூக்களை தானே சொல்கிறோம். அப்போ 3 சொல்லி நான் வந்து இதில் பயன்படுத்திக்கணும். பூக்கள்னால் என்ன? வாசனை. ஓகேவா? அடுத்தது, மரபு பிழையற்ற தொடர் என்னது? ஆப்ஷன் சி. கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. இதுதான் வந்து கரெக்டு, சரியான சவுண்ட். இது நீங்கள் அடிக்கடி படித்ததான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகியல். ஆர்டிகிராஃப்ட் அப்படின்னா என்னது? படைக்கிறது. அடுத்தது, டெர்மினாலஜி என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மம். இது 3மே வந்து நமக்கு தப்பு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அஸ்தட்டிக்ஸ் என்ன சொன்னேன்? அழகியல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகியல். டெர்மினாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல். தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெர்மினாலஜினா கலைச்சொல்,
அடுத்து ஆர்டிகிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைப்பொருட்கள். ஆர்டிகிராஃப்ட்னா என்னது? கலைப்பொருட்கள். ஸோ இதுக்கு 3மே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மம். இது மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க? கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 13வது கேள்வி பாருங்கள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா கொன்றான் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது மகிழ்ந்தனன். இச்சொல்லின் வேர்ச்சொல். மகிழ்ந்தனன் நம்ம எழுதுவோம் மகிழ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதோட அடிச்சொல்லை தான் நம்ம வேர்ச்சொல்லாக எழுதுவோம். அடுத்தது வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வினைமுற்றுன்னு என்ன? ஒரு பொருள் முற்று பெற்று முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வினைமுற்று. அதாவது முற்று பெற்றதை குறிக்கிறது தான் வினைமுற்று. சரிங்களா? உறங்கினாள் அப்படின்னு சொல்லி நம்ம வினைமுற்று வந்து எழுதுவோம். உறங்கியவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையால் நினையும் பெயரில் வந்து வரும். உறங்குகிறார் வராது. உறங்கிய அப்படின்னா இது வந்து எதில் வரும்? உறங்கிய சவுண்ட் வந்து என்ன வரும்? பெயரச்சத்தில் வரும். இப்போ உறங்கினாள் இதுதான் என்னது? வினைமுற்று. ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வினைமுற்றுன்னு சொல்லுவோம். உறங்கியவள்ன்றது வினையால் நினையும் பெயரிலும், உறங்கிய இது வந்து பெயரச்சத்தில் வரும். இது சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. படித்து வந்தான் எவ்வகை எச்சம்? வினை எச்சம். படித்து ஊ சவுண்டு வருதா? உச்சரிக்கும் போது நமக்கு ஊ சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வினை எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க? தா தா தி தி தூ தூ தே தே அந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க. தா தா அதுக்கப்புறம் ஓகேவா? தவம் தாலாட்டு தேடி தொட்டி தோட்டம் அந்த வரிசைப்படி நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்கன்னா சா வரிசைப்படி எழுதியிருக்காங்க. என்னது? சி சி சு சு சே சே இந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க. பாருங்கள், சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவம் சொல்லிட்டு இந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க. அடுத்தது கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது எந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க? மா வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா மா மீ மீ அதுக்கப்புறம் மூ மே மே அதுக்கப்புறம் மை மோ மோ இந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க. மரம் மாண்பு மீள்பறவை மேடை ஓகேவா? மௌனம் இந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். இதில் தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஆப்ஷன் ஏ. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். நம்ம எப்படி கேள்வி எழுப்பலாம்? மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள்? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தன்வினை தொடர்னா என்ன? ஒரு எழுவாய் தானே செய்யும் வினையை குறிக்கிறது நம்ம தன்வினைன்னு சொல்லியிருக்கோம். அவர்கள் நன்றாக படித்தனர் சொல்லிட்டு கரெக்டாக இதில் வந்து அமைஞ்சிருக்கு தன்வினை. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செய்வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செய்வினை என்ன? எழுவாய் ஒரு செயலை செய்கிறத குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செய்வினை தொடர். அதாவது அப்பா சொல்கிறாங்க, அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோம் ஓகேவா? அப்போ நம்ம என்னது? செய்வினை தொடரில் வந்து வரும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கீரியும் பாம்பும் போல ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைமை. கீரியும் பாம்பு எப்படி இருக்கும்? ஒவ்வொன்று ஜென்ம பகையோடு வந்து இருக்கும். இந்த பழமொழிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பகைமையை தான் வந்து சொல்லுவோம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட் பணத்தாள். இதை நீங்கள் படித்தது தான். பிறமொழி சொல் களவாத தொடர். சென்னையில் இவ்வருடம் மழை பொழிவு அதிகம் கொடுத்துருக்காங்க. இது வராது. அடுத்தது லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றாள். இதில் இது பிறமொழி சொல். அடுத்தது மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன் ஓகேவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். பிறமொழி சொல் களவாத தொடர்னா ஆப்ஷன் டி. திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு என்ன வரும்னா ஆப்ஷன் டி திருச்சி. ஊர் பெயர்களோட மருவு. திருநெல்வேலி அடிக்கடி பார்க்கறது நெல்லை. திருநெல்வேலி என்ன வரும்? நெல்லை. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. தேன் மலை வான் செய் பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் செய். எப்படி வரும்? வான்மலை வரும், பூமலை தேன்மலை இது எல்லாமே பொருள் தர்றது. வான் செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொருள் தரல. வான்மலை ஒரு பொருள் வருது, பூமலை ஒரு பொருள் வருது, தேன்மலை. இந்த வான் செயல் மட்டும் வரல. ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? பொருந்தாததாக கேட்குறாங்க. சரியான சொல். வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் எப்படி நிற்பாங்க? சீருடையோடு தான் நிற்பாங்க. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். ஓகே, அவள் போயிட்டா. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ இறந்த காலத்தில் வந்து சொல்லுவோம். எப்படி சொல்லணும் பாருங்கள். மலர் வீட்டுக்கு செல்வார் என்ன காலத்தில் வரும்? எதிர்காலத்தில் வரும். என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. தப்பு.
அடுத்தது கண்ணன் வந்தான். ஓகேவா, கண்ணன் வந்தான்னு என்னது இறந்த காலத்தில் வந்து வரும், இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு, இதுவும் தப்பு. கண்ணன் வருவான் அப்படின்னா இதுவும் தப்பு, இது எந்த காலத்தில் வரும், எதிர்காலத்தில் வந்து வரும். அடுத்தது மலர் வீட்டுக்கு சென்றாள், இது தான் கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் டி. கபிலன் பேசினான். பேசினான் என்பது எந்த காலத்தை குறிக்கும், பேசினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்சு போனால் செயலை குறிக்கிறது. அப்போ அது நமக்கு எதில் வரும், இறந்த காலத்தில் வந்து வரும். 33வது கேள்வி, திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த திருக்குறள் படித்ததான், நீரின்றி அமையாது உலகு, ஃபேமஸ் திருக்குறள். அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்தோட பொருத்த சொல்லியிருக்காங்க. பூ வாடின நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை. பூவோட 7 நிலைகள் என்ன தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பூ தோன்றுவது முதல் உதிர்வது முறை 7 நிலைகள் வந்து கொண்டிருக்கும், அதில் ஒன்று தான் செம்மல். எனக்கு அந்த 7 நிலை என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இரு பொருள் தருக. மாலை இரு பொருள், மாலைன்னு என்ன சொல்லுவோம், ஒன்று பூ மாலை சொல்லுவோம், இல்லைன்னா மாலை பொழுதை தான் நம்ம சொல்லுவோம், ஆன்சர் ஆப்ஷன் சி. இரு பொருள் தருக. நூல் இரு பொருள் தருக. நூல் எதுக்கு யூஸ் ஆகுது, ஆடை தக்க உதவும் நூல். இன்னொன்று மூதுரில் அறநூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கொடுனா தருதல். கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து வர, கோடு போட்டு நேராக வரன்னு சொல்லுவோம்ல, அதான் சொல்லியிருக்காங்க. இந்த கோடுனா குடு ஏதாவது தாரது சொல்கிறது, இந்த கோடு அப்படின்னா நேராக வந்து வரைதல். மற்றதெல்லாம் படிச்சிங்கன்னா கரெக்டாக வராது, இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக பொருந்தும். எர்த்வார்மம் தமிழ் படுத்துக. எர்த்வாம் தமிழ் படுத்த சொல்லியிருக்காங்க. எர்த்வாம்னா என்னது, நாங்குள் புழு தான் நம்ம வந்து படித்தது. கலைச்சொல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம கடமையை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னுவோம். மெய்கீர்த்தி, ஓகேவா. சோழன். மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழரோட காலத்தில் தான் மெய்கீர்த்திகள் வந்து செதுக்கும் வழக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் சொல்லி பேர் வந்து வச்சுருப்பார். இதுதான் பிற்காலத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னா கம்ப ராமாயணம். இந்த ராமாவதாரம் தான் நமக்கு எப்படி வந்திருக்கும், பிற்காலத்தில் கம்ப ராமாயணம் சொல்லி வந்திருக்கும். கீழ்கண்டவற்றுள்ள அடுக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுக்கு தொடர் என்னன்னா ஆப்ஷன் டி, பிடி பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னது அடுக்கு தொடர்னா என்ன, ஒரு சொல்லு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை வந்து அடிக்கு வந்துச்சு அப்படின்னா பிரிச்சா வந்து பொருள் தராது, பிரிச்சா பொருள் தரும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அடுக்கு தொடர். 2 டைம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்களோட அடுக்கி வரும், அதுக்கப்புறம் பிரிச்சா நமக்கு என்ன தரும், பொருள் வந்து தரும். அப்படி தந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வருக்கை இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழாப்பழம், ஓகேவா. சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. இங்கே இந்த சொல்ல பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் பயனிலை எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் இதை வந்து நம்ம சரியான தொடர் அப்படின்னு சொல்லலாம். பிழை திருத்த சொல்லியிருக்காங்க. சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஏரி. நான் சொன்னது தான், உயிரெழுத்தில் தொடங்கும் போது, அதாவது ஆ ஆ அதுக்கப்புறம் இ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஓ வந்து யூஸ் பண்ணுவோம், ஓர் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே ஏ, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஓரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஏன்றது என்னது, நமக்கு உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு யூஸ் பண்ணாமல் ஓர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மெய்யெழுத்தாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஒரு யூஸ் பண்ணுவோம். இந்த கேள்வி பாருங்கள், சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பிழை திருத்தி ஒரு கடல். சரிங்களா. காண்றது என்னது, மெய்யெழுத்து வரிசையில் வந்து வரும், உயிர்மெய் எழுத்து வரிசையில் வந்து வரும். அப்போ உயிர்மெய் எழுத்து வரிசையில் வந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன போடணும், ஒரு வந்து போடணும், ஓகேவா. அப்போ இது என்னது, காண்றது உயிர்மெய் எழுத்து வரிசையில் வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்ன போட்டிருக்காங்க, ஒரு போட்டிருக்காங்க. பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே. இங்கே இருக்கு இல்லையா, வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து கரெக்டான இது. இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, இந்த பத்தியை பற்றி கீழே கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். வேலுநாச்சியார் பற்றி நீங்கள் படித்ததான் என்ன, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்ததா செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் வேலுநாச்சியார். இவருக்கு நிறைய பன்மொழி புலமை இருக்குது. போர் பயிற்சியில் வந்து வெற்றி பெற்றாங்க. யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னா முத்தொடுகுநாதரை வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க. காளையர்கோவில் போரில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்துருப்பார். யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் நயவஞ்சமாக வந்து கொல்லப்பட்டிருப்பார். சரிங்களா. சிவகங்கை மீட்கணும்னு சொல்லி ஆங்கிலேயர் எதிர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வந்து போர் புரிவாங்க. திண்டுக்கல் கோட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படையை திரட்டி பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயன், அவரோட தளபதி பெரிய மருது சின்ன மருது,
அவங்க கூடலாம் வச்சுருப்பாங்க. ஆண் படை பிரிவுக்கு மருது சகோதரங்களும், பெண் படைக்கு குயிலியும் வந்து தலைமை வச்சுருப்பாங்க. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். அவங்க வந்து மறுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அவளை வந்து கொண்டுட்டாங்க. உடையாளோட பெருமையை வந்து அனைவரும் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நடுக்கல் வந்து வச்சுருப்பாங்க. இது வேலுநாச்சியாரோட கதை நமக்கு தெரிஞ்சதான். நம்ம கீழே போயிடலாம். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? செல்லமுத்து. ஓகேவா? அடுத்து முத்துவடுகநாதர் எந்த பகுதி ஆட்சி பண்ணார்? சிவகங்கையை ஆட்சி பண்ணியிருப்பார். வேலுநாச்சியாரோட அமைச்சர் யார்? தாண்டவராயன். நம்ம பார்த்தோம். வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாளோட நினைவாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடுக்கல். ஏன்னா காட்டி கொடுக்க சொல்லியிருப்பாங்க, காட்டி கொடுக்காதனால கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட நினைவாக நடுக்கல் நட்டிருப்பாங்க. ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்புக்கு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா மருது சகோதரர்கள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான 50 கேள்விகள் வந்து பார்த்தோம். ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.